ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரெஸ்டாரண்ட்டில் வந்திருக்கிறோம். வரலாற்றில் நம்மளும் இங்கே பதிக்க போகிறோம். வாக் வித் ஜெய், வேண்டர் வித் ஜெய். ஸோ கைஸ் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட வந்திருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு சவுத்தில் இர்ஃபான் ப்ரோ மட்டும் தான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பெருமை என் கூட இப்ராஹிம் வந்து இல்லைன்னா நான் கண்டிப்பாக இதை எடுத்துக்க முடியாது. அவன் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறான். வேர்ல்ட்லயே ஹையஸ்ட் ஆட்டிடியூட்ல இருக்கிற ஒரு டாலஸ்ட் ஒரு புத்தர் சிலை. ஸோ மார்னிங்கே நாம் ஒரு டொமேட்டோ சூப் சாப்பிட்லான்னு கேட்டேன். அவங்களோட ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்மளுக்கு பண்ணி தந்தாங்க. ஸோ சூப்பரான ஒரு வியூ பாருங்களேன். ஸோ ஹாய் ஹலோ கைஸ், டுடே மார்னிங் அரௌண்டு ஒரு 9 o'clock, எவ்வளோ ஏதோ 12 மணி மாதிரி இருக்குதுல்ல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வாங்கல, இப்ராஹிம் குளிச்சுட்டு இருக்கிறான். இப்ராஹிம் வந்தோடனே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். வெளியே ஹாட்டாக இருக்குது, ஆனால் சில்லாக இருக்குது. இது ஹாட்டாக இருக்குது, டக்குன்னு ஆறி போயிடுது. புரியல இல்லை, இந்த கிளைமேட் அப்படி தான். இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் அப்பாற்பட்டது சைனா பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குதாம்மா, ஜீங் அப்படின்னு எதுவும் சம்திங் எதுவும் பேர் சொன்னார். பேரே வாயில் நுழையில. அங்கே போனால் அதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 65 கிலோமீட்டர் போனால் உங்களுக்கு சைனாவோட டைம் உங்களுக்கு காமிச்சிருமாம்மா. டைம் மாற ஆரம்பிச்சிருமாம்மா. வாட்ச்சு அண்ட் ஃபோனு எல்லாத்தையும் மாறுமாம்மா. வி ஆர் நியர் டு சைனா. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் ஆலு பரோட்டா அண்ட் நேற்று வாங்கின அந்த எக் கறியே வாங்கிட்டோம். ஸோ ஆலு பரோட்டா பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா லங்ஸாங்கிற ஒரு ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே வந்து வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் ஆட்டிடியூடில் இருக்கிற ஒரு புத்தர் சிலையை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப பெருசாக இருக்கும். அண்ட் அங்கேருந்து 2-3 பிளேசஸ் நாங்கள் போகிறோம். எங்கெங்கே நான் இங்கே தெரியல ஃபஸ்ட் எங்கே போகிறேன்னு. ஸோ வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரூட்லாம் பாருங்களேன், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. பியூட்டிஃபுல்லான ஒரு ஏரியா. எப்போவுமே நான் சொல்லுவேன், அழகு எப்போவுமே ஆபத்து தான். ஆக்சுவலாக நாங்கள் இன்னைக்கு போகிறது எல்லாம் ஓகே. இங்கே எல்லா இடத்துலையும் க்ளவுட் பஸ்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, நாங்கள் எந்த இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வரணும். 12 மணிக்கு மேலே மழை பெய்யுது. மழை பெஞ்சிச்சுன்னா, நார்மலாக மழை பெஞ்சிச்சுன்னா பிரச்சனையே இல்லை. க்ளவுட் பஸ்ட் ஆகுது. அது க்ளவுட் பஸ்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக லேண்ட் ஸ்லைடிங் நடக்கும். நாங்கள் நேற்று வந்த இடத்துலயே பாதி இடத்துல பிளாக் பண்ணி வச்சுட்டாங்களாமா. BRO பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் வந்து ரோடு எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கெல்லாம் கூட எங்களுக்கு ரோடு இருக்குது, அந்த ரோடே இல்லை. அது எப்படி கிளியர் பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியல. ஆனால் அவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட். ஏண்டா அவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த கிராமத்துக்கு சுற்றி பார்க்கறது இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த கிராமத்துக்கு ஏதாச்சும் சோறு தண்ணிலாம் கிடைக்குமா? தண்ணி கிடைக்கும், சோறு தான் கிடைக்காது கைஸ். அப்புறம் இங்கே பாருங்க, இன்னும் இங்கே பனியாக இருக்குது. சம்மரே தாண்டி வந்திருக்குது, இன்னுமே பனியாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் அது அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஸோ இந்த புத்த ஸ்டாச்சு தான் நம்ம இப்போ போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பாட் இன்னைக்கு வந்தாச்சு. ஸோ கைஸ், வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஆட்டிடியூடில் இருக்கிற ஒரு டாலஸ்ட் ஒரு புத்தர் சிலை இதுதாங்க. ஸோ see and these guys. ஸோ காமிக் வில்லேஜ்குள்ளே நம்ம என்ட்ரி ஆயாச்சு. தபால் நிலையம், ரெஸ்டாரண்ட். ஸோ திஸ் இஸ் காமிக் கைஸ். Restaurant open. So this is the world's highest restaurant. ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரெஸ்டாரண்ட்டில் வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 15,000 அடி ஆட்டிடியூட் மேலே இருக்குது. ஒரு ஃபுட் ரிவ்யூராக நான் பண்ணதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன் இதை வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே இர்ஃபான்
சவுத் இந்தியாவிலே இர்ஃபானுக்கு அப்புறம் நம்ம தான் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். யாராச்சும் தெரிஞ்சாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இங்கே வரணும்டா. ஐயோ, இங்கே ஃபோட்டோ எடுக்கணும். एक जिंजर लेमन टी और एक ब्रेड ऑमलेट. Did you have momos? Thank you. What momos this is? Chicken or veg? Veg paneer momos. Veg paneer momos. So guys, வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட வந்திருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு சவுத்தில் இர்ஃபான் ப்ரோ மட்டும் தான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பெருமை என் கூட இப்ராஹிம் வந்து இல்லைன்னா நான் கண்டிப்பாக இதை எடுத்துக்க முடியாது. அவன் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறான். ஆக்சுவலாக இது ஒரு மைல் ஸ்டோன் தான் நமக்கு. காரம் தள்ளி போட்டாங்கடா. சாஸ்ல காரம். ஐயோ சமக்காரம். ஊறுகாய் மாதிரி தொட்டு சாப்பிடணும். சூப்பர். இங்கே வந்து நம்ம ரிவ்யூ பண்ணல. ஆக்சுவலாக இப்படி இருக்குன்னு சொல்ல வந்திருக்கிறோம். அவ்வளோதான். ரிவ்யூனா நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிலாம். முடிஞ்சால் லைஃப்பில் உங்களுக்கு எப்பயாச்சும் அட்வென்ச்சர் ட்ரில்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்த டைம் ரொம்ப மழை அண்ட் ரொம்ப வெயில் அடிக்குது. என்ன கிளைமேட்னு எங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ சம்மர் வர மாதிரி இருந்துச்சுன்னா பெட்டர். எழுதுற மண்ணில் காதல் உள்ள வரை. எந்த காதல்? யார் காதல்? உனக்கு யார் மேலே காதல்? எத்தனை காதல்? 3 சொல்லிடா. ஸோ கைஸ், நமக்கு இங்கே வந்து ஸ்டிக்கர் ஒட்டணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. கடைசி முடிவு எனக்கு அந்த எப்படி ஒட்ட போகிறோம்லாம் தெரியல. நான் லாஸ்ட் மினிட்ல நான் பிளான் பண்ணேன். அப்புறம் இங்கே நிறைய பேர் வந்து இங்கே ஃபோட்டோ ஒட்டியிருந்தாங்க. என்கிட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்பவுமே அந்த இதுக்கு மலேசியன் ட்ரிப் போகும்போது வச்சுருந்தேன். யாராச்சும் கேட்டாங்கன்னா திடீர்னு எடுத்து கொடுக்குறக்கு. ஸோ வரலாற்றில் நம்மளும் இங்கே பதிக்க போகிறோம். எனக்கு அப்புறம் இப்ராஹிமும் அவன்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்கிறான். ஸோ அவனும் ஒட்ட போகிறான். வாக் வித் ஜெய், வேண்டர் வித் ஜெய். World's highest post office. So guys, world's highest post office நம்ம இப்போ இங்கே தான் போஸ்ட் ஆஃபீஸோட கார்டு எல்லாம் வாங்க வந்திருக்கிறான். இவர் வாங்கிட்டு போகிறாரு பாரு. இது வாங்கணும். எனக்கு எங்கே போனாலும் இங்கே வாங்குவேன் நான். இந்த ஸ்பித்தி ஃபைடு எல்லாம் ஏதாச்சும் ஒன்று வாங்கணும் நான். ஸோ கைஸ், ஸ்பித்தி வேலைக்கு ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்தே நம்ம போஸ்ட் அனுப்ப போகிறோம் நம்ம வீட்டுக்கு. 2 விதம் இருக்குது. ஒன்று ஸ்பீட் போஸ்ட்டு, இன்னொன்று வந்து நார்மல் போஸ்ட்டு. பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம வீட்டுக்கும் அட்ரஸ் எழுதி அனுப்பிச்சாச்சு. போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பண்ணிவிட்டு பார்ப்போம் வருதா இல்லையான்னு. ஸோ கைஸ், இது எதுக்கு நான் வாங்கியிருக்கிறேன்னா, இது வந்து கற்பூரம். இது எதுக்கு வாங்கியிருக்கேன்னா, ஆக்சிஜன் லெவல் இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்குலாம் மூச்சு வாங்கிருச்சு. ஸோ இப்போ வந்து மூச்சு வாங்காமல் இருக்கிறதுக்கு கற்பூரத்தை மோந்து பார்த்தா அந்த மூச்சு வாங்குறது கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வரும்போது இதில் ட்ரை பண்ணுங்கள். அப்பா நல்ல இப்போ தான் ப்ரீத்தின். நம்மளால் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம இன்டேக் எடுக்கும்போது எப்படி சொல்கிறது, மேனுவலாக எடுக்கிறத தாண்டி நம்மளுக்கு ஒரு டூல் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த டூல் வச்சு நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் கேஃபே, ஹையஸ்ட் ரெஸ்டாரண்ட், ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ரெஸ்டாரண்ட் எல்லாம் வச்சுக்கிறானுங்க. இது வந்து ஹையஸ்ட் கிச்சன் வச்சுருக்குறாங்க. ஆமாம் ஆமாம். அச்சோ ஆமாடா, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு போஸ்ட் போட போகிறோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா இந்தியாவில் ஏஷியாவிலேயே தி பிக்கஸ்ட் ஹையஸ்ட் ஆட்டிடியூட்ல இருக்கிற ட்ரிப்ல இருக்கிறோம்.